Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் எப்படி பிஸ்கட்டில் செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது சாஃப்டாகவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் மேரி பிஸ்கட் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் மேரி லைட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மேரி கோல்ட் வேறு எதுவும் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் பிஸ்கட்டெல்லாம் உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக போகிற வரைக்கும் அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம அரைச்சாச்சு. இது ஒரு ட்ரை பவுலில் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இது நான் ஒரு நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கண்டி தான் நம்ம பால் பவுட்ரு சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா நீங்கள் மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிற அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க, அப்போ தான் ஒட்டாமல் வருங்கிறதுக்கு. இப்போ அதுலேருந்து மாவு எடுத்து இதை பால் ஷேப்புக்கு அதை ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவுக்குமே இது மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க, பால் மாதிரி. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சீனிலாம் நல்லா கரைஞ்சிரட்டும். இப்போது ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், இப்போ சீனிலாம் கரைஞ்சிடுச்சு. நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணியாச்சு. நம்ம அதெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பால் போட்டு செஞ்சு வச்சுருந்ததெல்லாம் இதில் ஒரு 4 நிமிஷம் அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் போகிற வரைக்கும் அதை நல்லா பொரிச்சிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இப்போ இதை பொரிச்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப்பில் போட்டுட்டு இது மாதிரி சுகர் சிரப்பில் அதை நல்லா கோட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த குலாப் ஜாமுனை ஒரு 2 மணிலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் சுகர் சிரப்லேயே ஊற வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து சுகர் சிரப்பில் ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம வெறும் மேரி பிஸ்கெட்லேருந்து தான் நம்ம குலாப் ஜாமுன் ரெடி பண்ணோம். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாகவே நம்மளுக்கு வந்திருக்குது.
இது நம்ம அழகாக வீட்லேயே நம்ம பசங்களுக்கு கூட லீவ் நாளில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக. அது மட்டும் இல்லை, இது செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். அதுவும் வெறும் மேரி பிஸ்கெட் வச்சு. அதுமாதிரி நம்ம சேனலில் ப்ரெட்லேயும் எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறதுனும் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் இங்கே எவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக நம்மளுக்கு வந்திருக்குன்னு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Bye. Bye. Bye.